இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன இது? என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு தலை இப்படி சுத்துது. மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. ஆமாக்கா. டே, அதால உட்கார கூட முடியலடா. அக்கா, இன்னைக்கு கிழவி படுத்ததுதான். இது பார், சின்ன காரணம் தெரியாமலேயே தூக்கத்திலேருந்து கிழவி சாக போதுக்கா. நானும் எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சு உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன்னு சொல்லிட்டேன். கோவில்ல இருந்தும் கிளம்பிட்டேன். ஆனா திரு, நான் கோவில்ல இருந்து ஆட்டோல கிளம்புறதுக்குள்ள என்ன பார்த்துட்டு திரும்ப கோவிலுக்கே கூட்டிட்டு போயிட்டான். அங்க போயிட்டு இந்த சடங்கே வேணான்னு சொல்றதுக்கு கூட தயாராயிட்டான். கடைசியில நடந்த விஷயத்தை தான் இன்னும் என்னால நம்பவே முடியல. திரு என்ன கூட்டிட்டு கிளம்புனப்போ காஞ்சனா மனசு மாறி என்கிட்ட மன்னிப்பு கேட்டா. அப்புறம் நாங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னாச்சுமா? உப்பு கூட மாத்துறப்போ உப்பு கூட கை தவறி கீழே விழுந்துருச்சு. என்னம்மா இப்படி சொல்றீங்க? சரி, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. கடவுள் எல்லாத்தையும் சரியா நடத்தி கொடுப்பாருன்னு நம்புவோம்மா. எல்லாமே நல்லபடியா நடக்கும். நல்லதாவே தான் நடக்கும். நீ சொல்றதும் சரிதான். நான் கூட என்ன இப்படி ஆயிடுச்சேன்னு ரொம்ப குழம்பி போயிட்டேன். அப்பதான் ஐயர் கோவிலுக்கு ஏதாவது குத்த காணிக்கைய கொடுத்துட்டு நேரா நிச்சயதார்த்தத்தையே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சு. ஏய், எனக்கு எல்லாம் தெரியும். நீ தானே திருவுக்கு போன் பண்ணி சொன்ன. பாட்டி, பாட்டி, பாட்டி என்னாச்சு பாட்டி? பாட்டி என்னாச்சு பாட்டி? கண்ணை திறந்து பாருங்க பாட்டி. சித்தப்பா, சித்தப்பா, பாட்டி என்னாச்சு பாட்டி? சித்தப்பா சீக்கிரம் வாங்க சித்தப்பா. பாட்டி என்னாச்சு பாட்டி? அக்கா, கேக்குதா? குட்டி தான் கத்திக்கிட்டு இருக்கா. கிளவி கீழே கிடக்கிறத பாத்துருப்பான். உசுறு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால இப்ப நம்ம போனா சரியா இருக்கும். பாக்க போலாம். ஆமா ஆமா, வாங்க வாங்க. என்னம்மா திபு திபுன்னு போய் நிக்காதடா. சித்தப்பா, சித்தப்பா, இங்க பாருங்க சித்தப்பா. பாட்டி, 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 ஏய் என்னடாச்சு? தெரியல சித்தப்பா. பாட்டி கூப்பிட்டு ரூமுக்கு வந்தேன். வந்து பார்த்தா கீழே கிடக்காங்க. பாட்டி, என்னன்னு கொஞ்சம் பாருங்க சித்தப்பா. ஒவ்வொருத்தரா போகணும். முதல்ல நான் போறேன், அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் வாங்க. தள்ளு, வழி விடு. பாட்டி என்னாச்சு பாட்டி? என்னாச்சு பாட்டி? பாட்டி என்னாச்சு பாட்டி? பாட்டி, 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 என்னடாச்சு? அத்தை, அத்தை, என்னாச்சு தெரியல. நான் வந்து பார்க்கும்போது பாட்டி. கீழே கிடக்குறாங்க. ஐயோ, பாட்டி, அத்தைக்கு பாட்டி, என்னாச்சு? எந்திரிங்க பாட்டி. பாட்டி, டேய் பாட்டி. கஜா, பாரு. பாட்டி, கிழவிக்கு என்னடாச்சு? கீழே விழுந்து கிடக்குது. நான் வந்து பார்த்ததுல இருந்து பாட்டி கீழே கிடக்குறாங்க. அதனால தான் பாட்டி. நான் சத்தம் போட்டேன். பாட்டி, சித்தப்பா, பாட்டி, என்னன்னு பார்த்து எந்திரிங்க பாட்டி பாட்டி. எழுப்பி விடுங்க டேய், சித்தப்பா. இவ்வளவு நேரம் நல்லா தானடா இருந்துச்சு. என்னடாச்சு இது? கிழவி, பாட்டி. எந்திரி. பாட்டி, 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 என்னாச்சு உனக்கு? பாட்டி, பாட்டி, பாட்டி. கண்ணை திறந்து பாருங்க பாட்டி. முதல்ல அத்தையை தூக்கி மேல போடுங்கடா. பாட்டி. வாங்க. டேய், போடு. தூக்கு. மகா, அக்கா, சொல்லு மகா. அக்கா, அம்மா கோவில்ல நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. அதெல்லாம் நினைச்சு நீங்க மனசு கஷ்டப்படாதீங்க அக்கா. நான் கோவில்ல உங்களுக்கு தான் கால் பண்ணேன். ஆனா நீங்க போனை எடுக்கவே இல்ல. அப்புறம் வேற வழி இல்லாம தான் நான் உங்க மாப்பிள்ளைக்கு போன் பண்ணி விஷயத்த சொன்னேன்க்கா. என்ன இருந்தாலும்
பெத்து வளர்த்த அம்மாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்க மாப்பிள்ளைக்கும் கண்டிப்பா கிடைக்கணும். அந்த ஆசீர்வாதம் தான் காலத்துக்கும் உங்களை நல்லா வாழ வைக்கும். அவங்க பையன் வாழ்க்கையில முதலா ஒரு சுப காரியம் நடக்கிறப்போ அம்மா இல்லாம நடக்கிறது சரியா இருக்காதுக்கா. அது மட்டும் இல்லக்கா, அவங்க மன வருத்தத்தோட உங்க வாழ்க்கையை நீங்க ஆரம்பிக்க கூடாது. அது எல்லாத்தையும் பாதிக்கும். நான் ஏதாவது அதிக பிரசங்கித்தனமா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்கக்கா. என் மனசுல பட்டதை நான் சொன்னேன், அவ்வளவுதான்க்கா. மகா, நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. எனக்கு எல்லாமே புரியும். நீ சரியான விஷயத்த கரெக்டான டைம்ல தான் பண்ணிருக்க. சரி, நீ திருவ கொஞ்சம் பாத்துக்கோ. நடந்த பிரச்சனையில அவன் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருப்பான். சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இப்ப எதுக்கு ஸ்ரீக்கு போன் பண்ணிருக்க? அப்பா, ஆனாலும் நீ லேசப்பட்ட ஆளு கிடையாதுடி. நான் கூட உன்னை என்னமோ ஏதோன்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்சதை விட நீ பெரிய கில்லாடியா இருக்க. புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறியோ? கோவில்ல நடந்த அத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீதாண்டி. என்ன தைரியத்துல நீ ஸ்ரீக்கு போன் பண்ணி நல்ல மாதிரி பேசிட்டு இருக்க? மரியாதையா போனை வச்சிரு, இல்ல அசிங்கமாயிடு. பாத்துக்கோ, வேடி போன. மா, இப்ப எதுக்குமா மகாவை இப்படி திட்டுறீங்க? அவன் என்ன பண்ணா? நடந்த அத்தனை பிரச்சனைக்கும் காரணமே நீங்க தான். ஆமா ஆமா, கரெக்ட். நான் தாண்டி காரணம். நான் உன் அம்மா ஸ்ரீ. நான் எது பண்ணாலும் ஓ நல்லதுக்காக தான் பண்ணுவேன்னு உனக்கு இப்பெல்லாம் புரியாது. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் இந்த அம்மா யாருன்னு நீ புரிஞ்சுப்படி. தா புடி. பாட்டி இப்ப இருக்கிற நிலைமைய பார்த்தா நம்ம லட்சு கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அவளை வரவேற்கிறத தவிர வேற வழி இல்ல சித்தப்பா. ஆமாண்டா குட்டி, நம்ம லட்சுமி வந்து பாட்டியை பார்த்துட்டாலே பாட்டி பொழைச்சுக்கும். லட்சுமி இங்க வரணும். ஆனா அதே நேரம் இந்த வீட்டு ஆளுங்க கண்ணிலையும் படக்கூடாது, மாட்டிக்கவும் கூடாது. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமா சித்தப்பா. குட்டி, அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். அது கண்டிப்பா சரியா வரும். சொல்லுங்க சித்தப்பா. சரிங்க சித்தப்பா, நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன். லட்சு, நான் குட்டி பேசுறேன். எங்க பாட்டி ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குது லட்சு. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல.